கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த சாண்ட் யூஸ் பண்ணணும்? ஆத்து மண்ணா? இல்ல க்ரஷர் மண்ணா? எம் சாண்டுங்கிறாங்க, பி சாண்டுங்கிறாங்க. இந்த கன்ஃப்யூஷன் இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. எந்த சாண்ட் யூஸ் பண்றது நல்லது நம்ம பில்டிங்க்கு அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆத்து மண்ணு. ரிவர் சாண்ட பொறுத்தவரைக்கும் இது ஒரு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு சாண்டு. ரிவர்ல இருந்து நம்ம இத எடுத்துப்போம். இதுல ஸ்மூத் ரவுண்ட் பார்ட்டிகிள்ஸ் ஜாஸ்தி. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லலாம். இத நம்ம பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல கூடவே நமக்கு கொஞ்சம் கிளேவும் கிடைக்கும். அத வந்து நம்ம சீவ் பண்ணி தனியாக எடுத்துருவோம். மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷனில் கான்கிரீட்டில் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம். சீவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஸோ இதுக்கு சீவிங்க்குன்னு தனியாக ஒரு காஸ்ட் வேற ஆட் ஆகும். இப்போ ரிவர் சாண்ட் லீகலான்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு. ஷார்ட் ஆன்சர் டெக்னிக்கலி எஸ், பட் ஆனால் ஹெவிலி ரெஸ்ட்ரிக்டட். நிறைய ரிவர் சாண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது மோஸ்ட்லி இல்லீகலி மைண்டு தான். இதை நீங்கள் தவறுதலாக வாங்குறது மூலியமா கூட நீங்கள் வந்து இந்த செயினில் போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லீகல் மைனிங் செயினில். ரெண்டாவது எம் சாண்ட், அதாவது மேனுஃபேக்சர்டு சாண்ட். கிரானைட் ராக்ஸை க்ரஷரில் க்ரஷ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஷார்ப்பான ஆங்குலர் பார்ட்டிகல்ஸ் இதில் அதிகம் ரிவர் சாண்ட் மாதிரி இருக்காது. பட் ஆனால் இது ரிவர் சாண்டுக்கு ஒரு பயங்கரமான ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது பி சாண்ட். எம் சாண்ட் மாதிரியே இதுவும் மேனுஃபேக்சர் தான், ஆனால் ஃபைனாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் சின்ன சின்ன சைஸாக இருக்கும் எம் சாண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸ்பெசிஃபிக்கலி இதை பிளாஸ்டரிங்க்கும் ஃபினிஷிங் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ்க்கு, அதாவது காலம், பீம், ஸ்லாப், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இடத்துக்கு எம் சாண்ட் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ரிவர் சாண்ட் தான் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. பிளாஸ்டரிங் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கு பி சாண்ட் யூஸ் பண்ணுங்க. ரிவர் சாண்ட் தான் அங்கேயும் யூஸ் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. பி சாண்ட் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கிராக் அடிக்குது, வெடிக்குதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா டுபா கூறுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிவர் சாண்ட் லீகல் சோர்ஸ் இருந்தால் ஓகே தான், யூஸ் பண்ணுங்க. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கிறது மோஸ்ட்லி இல்லீகல், அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எம் சாண்ட் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு கோட் புக் இருக்கு. IS 383/2016 ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுதான்னு பாருங்க. ஃபாலோ பண்ணா ரிவர் சாண்டோட நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸே கொடுக்கும். ஸோ எம் சாண்ட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் வராது. புவர் குவாலிட்டி எம் சாண்ட் யூஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் வரும். எம் சாண்ட் குவாலிட்டி செக் பண்றது ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கவின் ஒரு சிவில் இன்ஜினியர் நல்லாவே அற்புதமா ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு. அதை யூஸ் பண்ணுங்க. லிங்கை வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ பின் பண்ணியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எம் சாண்ட் இல்ல பி சாண்ட் குவாலிட்டியான க்ரஷர்ல இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆர்கி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.